வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். முத்துக்கும் விஜயாக்கும் இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மீனா எப்படியாச்சும் முத்துவையும் விஜயாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முத்துவும் விஜயாவும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆல்ல போட்டுக்குங்க. அதே மாதிரி ஹைப்புக்கும் பாயிண்ட் கொடுத்துருங்க, அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. முத்து கதை எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு. முத்தோட பார்வையில விஜயா முத்துவை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா முத்துவுக்காக நிறைய தடவை வந்து வந்து பார்த்திருக்காங்க. முத்து மேல அவ்வளோ பாசமா இருந்திருக்காங்க விஜயா. கடைசியில இந்த மனோஜோட கோல்மால் நாள் தான் முத்துவை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா முத்துவோட பார்வையில அவங்க அம்மாவும் மனோஜும் சேர்ந்து முத்துவை வெறுத்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் முத்துவுக்கும் அவங்க அம்மா மேல பயங்கரமான கோவம் இருந்தாலும் அவங்க அம்மா மேல பாசமும் அதிகம் முத்துக்கு. மீனா அந்த கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்க அம்மா உங்களுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மாட்டாங்க மீனா, எப்பயுமே மனோஜ் தான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும், நான்லாம் தேவையில்லாத புள்ள அப்படின்னு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாரு முத்து. மறுபடியும் முத்துக்கிட்ட மீனா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி மீனா, இந்த பேச்சை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்து தூங்குறாரு. ஆனா கண்ணில் பளபள பளபளன்னு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. கண்ணை தொடச்சுக்கிட்டே அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதை எல்லாமே மீனா நோட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. எல்லாரும் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. மீனாவும் பூ கொடுத்துட்டு வர்றாங்க. அப்பதான் அண்ணாமலை மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. பார்வதி வீட்டுக்கு விஜயா போயிருக்காங்க. அண்ணாமலை பார்த்துட்டு, மாமா என்ன மாமா நீங்க மட்டும் இங்க தனியா இருக்கீங்க, அத்தை எங்க அப்படின்னு கேட்கவும், அவ பார்வதி வீட்டுக்கு போயிருக்காமா. அதான் யோகா கிளாஸ் வச்சிருக்காள், அந்த யோகா சென்டருக்கு தான் போயிருக்கா. காலையிலே போனா இன்னும் ஆளை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா வரட்டும் அப்படின்னு போகும்போது, இந்த வேலையில என்னாச்சு அவ ஏதாச்சும் இழுத்துட்டு வராம இருந்தா சரி, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வம்பு இழுத்துட்டே வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அதை கேட்டுட்டு மீனா சொல்றாங்க, அத்தை தன்னிச்சையா நிக்கணும்ல, விடுங்க மாமா, அவங்களுக்குன்னு ஒரு கான்பிடன்ஸ் வேணும், அதனால நீங்க விட்டுருங்க, அவங்க எல்லாமே சூப்பரா செஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பர்ஸை வச்சுட்டு அப்படியே யோசனை பண்றாங்க. நேரா அண்ணாமலை கிட்ட வர்றாங்க. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மாமா. என்னம்மா சொல்லுமா. இல்ல மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, சொல்லுமா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. இல்ல மாமா, அவரு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, ஏன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனேங்கிற விஷயத்தான் கூட சொன்னாரு மாமா. அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, அதனால்தான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை சொல்றாரு, ஆமாமா, அவன் சீர்திருத்த பள்ளிக்கு போனது எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை. ஏமாமா, ஒரு தாய்க்கு எல்லா பசங்க மேலயுமே பாசம் இருக்கதான் செய்யும், அதையே மாமா இவரு மேல மட்டும் சுத்தமா அத்தைக்கு பாசமே இல்லாம போயிடுச்சு, அந்த ஜோசியர் சொன்னனால சுத்தமா பாசம் போயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை, அப்படி யாருமா சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா, அவர் தான் சொன்னாரு, 6 வயசுல பாவம் மாமா, பச்சை குழந்தை, அவங்கள கொண்டு போய் பாட்டி ஊர்ல விட்டுருக்காங்க, 6 வருஷமா ஒரு நாளும் கூட வந்து பார்க்கவே இல்லையாமா, இதெல்லாம் ரொம்ப பாவம் தானே மாமா. அதுக்கப்புறம் சீர்திருத்த பள்ளியில இவரோட அண்ணனும் அத்தையும் சேர்ந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இவரை, இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே மாமா அப்படின்னு சொல்றாங்க. மீனா அதை கேட்டுட்டு அண்ணாமலை சொல்றாரு, யாருமா சொன்னது, முத்து சொன்னானா உனக்கு. அம்மா, இங்க நடந்தது எதுவுமே முழுசா முத்துக்கு தெரியாதுமா, முத்துவோட பார்வையில இருந்து வேணா அவங்க அம்மா வந்து ஒரு நாள் கூட பார்க்கலன்னு சொல்லியிருப்பான், ஆனா விஷயமே வேறம்மா. முத்துவை அங்க கொண்டு போய் விடுறதுக்குள்ள அவ எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா தெரியுமா. முத்துவை விட்டுட்டு வந்த பின்னாடியும் அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாமா. உனக்கு தெரியாதுமா, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு, முத்து மேல உயிரவே வச்சிருந்தாமா. எனக்கு தெரியாமையே நான் வேலைக்கு போன பின்னாடி நேரா ஊருக்கு போய் முத்துவை பார்த்துட்டு வருவான், முத்துக்கு தெரியாம தான் இது எல்லாமே நடந்தது, ஏன் இது எங்க அம்மாக்கும் கூட தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க. ஆமாமா, அடிக்கடி போய் முத்துவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. முத்துவும் விஜயா 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்க கூடாதுன்னு சொன்னனால முத்துக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வந்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் இருப்பாமா. அந்த 6 வருஷம் முடிஞ்சோடனே முத்துவை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும் எவ்வளவு
எவ்வளவு சந்தோஷமா முத்துவை கூட்டிட்டு வந்தா தெரியுமா? வந்த பின்னாடி பார்த்தா முத்து சுத்தமா அவங்க அம்மா மேல பாசமே இல்லாம போயிட்டான். பாட்டி பாட்டின்னே இருந்தான். அதே அவளுக்கு ஒரு கோவமா மாறிடுச்சுமா. அதனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேரும் சேர்ந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி முத்துவ அனுப்பிச்சாங்க அப்படிங்கறத கரெக்ட்லாம் சொல்லலாமா. அதே சமயத்துல அவ மனசார சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு முத்துவ அனுப்பவே இல்ல. முத்து அங்க போன பின்னாடி இவ அழுக எனக்கு தாமா தெரியும். எப்படா அந்த சீர்திருத்த பள்ளியில இருந்து முத்து வருவான்னு அப்படி காத்துக்கிட்டு இருந்தாமா. வந்த முத்து மறுபடியும் விஜய் மேல பயங்கர கோவத்துல தாமா இருந்தான். அவன் நினைச்சது என்னன்னா, அம்மாவுக்கு சுத்தமா பாசமே இல்லைன்னு நினைச்சு கடைசியில விஜயாவுக்கு ஒரு எனிமி மாதிரி ஆயிட்டான். அப்படியே வாழ்க்கை போக போக விஜயாவும் அவ பாசத்தை பூரா மறைச்சுக்கிட்டு முத்து மேல வன்மத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாமா. இதுதாமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் விஜயாக்கு மனசுக்குள்ள முத்து மேல அதிகப்படியா பாசம் இருக்கு. அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாமா. அதுதான் விஷயமே. நானும் தனியா இருக்கிறப்போ எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், மனசுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியே இப்படி நாடகம் போட்டுட்டு இருக்கேன்னு. ஆனா அவன் எங்கிட்ட என்ன சொல்றான்னா, அவன் மேல எல்லாம் எனக்கு ஒன்றும் பாசம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது உண்மை இல்லம்மா. அவன் உண்மையிலேயே முத்து மேல இன்னும் ரொம்ப பாசமா தான் இருக்கான். ஏன்னா குழந்தையில அவ்வளவு பாசமா முத்து அவங்க அம்மா கிட்ட இருப்பான். முத்து அவங்க அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா முத்துவோட பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதாம்மா உண்மை. இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, கீரியும் பாம்பும் மாதிரி. ஆனா அது உண்மை இல்லம்மா. 2 பேர்த்து மனசுக்குள்ளயுமே பாசம் அதிகம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாமா நீங்க சொல்றதெல்லாம் அப்ப உண்மைதானா? அம்மா நான் சொல்றதாமா உண்மை. முத்து ஒரு கோணத்துல மட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா பார்த்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதனால மனோஜ் மேலதான் விஜயாக்கு பாசம் இருக்கு, முத்து மேல பாசம் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்காமா. அது உண்மையே இல்ல அப்படின்னு சொல்லவும், மாமா எத்தனை விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு மாமா 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து விடாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனா அதுக்கு அண்ணாமலை சொல்றாராமா, நம்ம என்னமா பண்ண முடியும், நானும் சொல்லி பார்த்துட்டேன், முத்துகிட்டேயும் பேசி பார்த்துட்டேன். முத்து பேச போனால விஜயா பேச மாட்டேங்கிறாமா. அவ ஒரு புடிவாதத்துல இருக்காமா. அவளுக்கு நிறைய ஈகோ இருக்குதுமா. அதனால பேச மாட்டேங்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும், மாமா இன்னியும் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எதுக்கு மாமா இப்படி விட்டுட்டே இருக்கணும், நம்ம ஒரு பிளான பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதை கேட்ட அண்ணாமலை, நம்ம என்னமா பண்ண முடியும், என்னோட முயற்சி பூரா பண்ணிட்டோமா, இனி நீ தான் முயற்சி பண்ணணும், என்னோட ஹெல்ப் தேவைன்னா சொல்லு, கண்டிப்பா நான் உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரா. மீனா சொல்றாங்க, ஆமா மாமா இனிமேலும் இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது, அம்மா பையன் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் மாமா. அவங்களோட பாசத்தை முதல்ல 2 பேரும் வெளிக்கொண்டு வந்துக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாமா இந்த விஷயத்துக்கு பாட்டியோட உதவியும் தேவை, நான் பாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பாட்டிக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு அண்ணாமலை, பாட்டி, மீனா 3 பேரும் பேசுறாங்க. பாட்டியும் சொல்றாங்க, நிறைய தடவை விஜயா வந்திருக்காமா, இவனை பாக்குறதுக்கு, இவனை சரியா வளர்த்தலன்னு வேற என்கிட்ட சொல்லுவாமா, ஏன் தெருவுல விட்டுருக்கீங்க அவனா, அவன் பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான் அப்படியெல்லாம் வேற என்கிட்ட கேட்பாமா. விஜயாவும் முதல்ல பாசமாதாமா இருந்தான், இப்பதான் இப்படி மாறிட்டா அப்படிங்கறத பாட்டியும் சொல்றாங்க. சரி பாட்டி, நம்ம 3 பேரும் சேர்ந்து அம்மா பையனை சேர்த்து வைக்க போறோம் சரியா அப்படின்னு சொல்லவும், பாட்டியும் அவங்க அம்மாவும் பையனும் ஒன்னா சேர்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்களா. அண்ணாமலை சொல்றாராமா, நீங்க ஊருக்கு இப்ப வந்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. டேய் நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு நாங்க இருப்போம்டா, பஸ் ஸ்டாண்ட்ல நீ முத்து வர சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணாமலையும் ஏதாச்சும் ஒரு சூப்பரான பிளான போடணுமே, அதனால என்ன பண்றாங்கன்னா, மொட்டை மாடிக்கு போய் குறுக்காம நெருக்காம நடந்துகிட்டே இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வேலை கொஞ்சம் இல்லாதனால ஸ்ருதி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல ஒருத்தரும் இல்ல, அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க. மீனா இருக்காங்களா அங்கிள், என்ன ஒருத்தரும் இல்ல வீட்டுல அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, மாடியில இருக்காமா. மாடியிலயா, மீனா ஒன்னும் பூ கொடுக்க போகலையா அங்கிள் அப்படின்னு கேட்கவும், இல்லம்மா இல்ல, அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போகல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சரி அங்கிள், நான் மீனாவை போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனா, மீனா மொட்டை மாடியில அதுவும் கொளுத்துற வெயில்ல குறுக்காவும் நெடுக்காவும் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணலாமா, சாச்சா வேண்டாம் வேண்டாம், வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். என்ன மீனா, மீனா என்ன பயங்கர பிளான் ஆயிருக்குது, இந்த உலகத்தை எப்படி காப்பாத்தலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், அட நீங்க வேற ஸ்ருதி, இந்த உலகத்தை எங்க காப்பாத்துறது, வீட்டுல இருக்கவங்களவே ஒண்ணு சேர்த்த முடியல, இதுல வேற உலகத்தை எங்க போய் காப்பாத்துறது அப்படின்னு மீனா சொன்னோன்னே, என்ன மீனா சொல்றீங்க அப்படிங்கும் போது நடந்த கதைய பூரா மீனா ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்ருதி அசந்து போயிடுறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, ஆமாங்க நடந்தது இதுதானாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா
முத்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து முத்து சொன்ன கதை, அதுக்கப்புறம் அங்கிள் சொன்னது, அதுக்கப்புறம் பாட்டி சொன்னது, இது எல்லாத்தையுமே இவங்க ஒண்ணு விடாம ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஸ்ருதி, அப்போ ஆன்ட்டிக்கு முத்து மேல ரொம்ப பாசம் அதிகம். ஆனா அவங்க பாசத்தை கொஞ்சம் கூட வெளி காட்டவே இல்லை. இதுதான் நடந்திருக்கு. சோ ஆன்ட்டிக்கு முத்து மேல ரொம்ப பாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுலயே புரிஞ்சுக்கலாம் மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஸ்ருதி, இவ்ளோ பாசமா இருந்துகிட்டு எதுக்கு அம்மா பையனும் 2 பேர் பிரிஞ்சே இருக்கணும்? அவங்க பாசத்தை அவங்க காமிச்சுக்கலாம்ல, எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்ல. அதுக்குதான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். எப்படி இவரையும் அத்தையும் ஒன்னா சேர்த்துறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், யூ மீன் முத்துவையும் ஆன்ட்டியும் ஒன்னா சேர்த்துருக்க பிளான் பண்றீங்களா? வாய்ப்பே இல்ல மீனா. இப்ப பாரு, ஆன்ட்டி எப்ப பார்த்தாலும் முத்துவை கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. முத்துவும் ஆன்ட்டி மேல பயங்கர வெறுப்பா தான் இருக்காங்க. நீங்களே பார்த்திருக்கீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் 2 பேரும் முட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆன்ட்டி ஒண்ணு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்ல முத்து ஒண்ணு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஆன்ட்டிக்கு நோஸ் கட் தான் கொடுத்துட்டு இருக்காரு முத்து. இப்படி இருக்க 2 பேர்த்த எப்படி மீனா நீங்க சேர்த்த போறீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல மீனா. இல்ல ஸ்ருதி, அவங்க மனசுல 2 பேத்துக்குமே பாசம் இருக்கு ஸ்ருதி. அந்த பாசத்தை நம்ம வெளி கொண்டு வரணும், அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கான பிளான் போடலாம். கண்டிப்பா நம்ம பிளான் போட்டோம்னா 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதை கேட்டுட்டு, அம்மாவும் பையனும் ஒன்னா சேர்ந்தா எனக்கும் ஓகே தான் மீனா. நீங்க என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். அதெல்லாம் ஓகே தான் ஸ்ருதி. ஆனா என்ன பிளான போட்டு இவங்க 2 பேத்தையும் ஒன்னா சேர்த்துறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு ஸ்ருதி. எப்படி பண்ணலாமா? 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பேசலாமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ஸ்ருதி. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும்னா 2 பேருமே அவங்க அன்பை வெளியே சொல்லவே மாட்டாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை தான் போட்டுக்குவாங்க. அதுலயும் இந்த மனோஜ் இருக்காரு பாருங்க, அவரு வந்துட்டாருன்னா இவங்க 2 பேத்துக்கு சண்டை மூட்டி விடுறதுல நம்பர் 1 ஆளா இருப்பாரு. ஆமா மீனா, நீங்க சொல்றது 100% கரெக்ட் மீனா. மனோஜ் இருக்கிறப்ப எதுவுமே இது மாதிரி பண்ணக்கூடாது. 2 பேத்துக்கு சண்டை இழுத்து விட்டு கடைசியில வாழ்நாள் முழுவதும் ஒண்ணு சேர்த்த விடாம பண்ணிடுவாரு. வேண்டாம் மீனா, அவர் இருக்கிறப்ப எந்த பிளானுமே நம்ம பண்ணக்கூடாது. ஆமா ஸ்ருதி, மனோஜ் இருக்கிறப்பையும் சரி, ரோகிணி இருக்கிறப்பையும் நம்ம இந்த பேச்சவே பேசக்கூடாது. சரி, என்ன பிளான போட்டு செய்யறது? வேணா பாட்டியை கூட்டிட்டு வந்து பேச சொல்லலாமா? மீனா, பாட்டியை கூப்பிட்டு வச்சு பேசினாலும் வேலைக்கு ஆகாது மீனா. முத்துவ ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம்னா ஆன்ட்டி பதறுவாங்கல்ல மீனா. எங்க எத்தனை தடவை இவரை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க, ஆனா ஒரு தடவை கூட அத்தை கவலைப்பட்டதே இல்ல, கோவம் தான் பட்டிருக்காங்க. ஆமா, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து இப்போ குறுக்கா நெருக்கா நடந்துகிட்டே யோசனை பண்ணிட்டே ஒவ்வொன்னவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது செய்யலாமா சாச்சா, வேண்டாம், அது செய்யலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாக்கு ஒரு ஐடியா வருது. ஏங்க, நம்ம இப்படி பண்ணலாங்களா? பேசாம இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீரியஸா பெட்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை கொண்டு போய் பெட்ல உட்கார வச்சிடலாம். அப்போ ஆன்ட்டியோட மனசுக்குள்ள பாசம் இருக்கிறது வெளியே வரும்ல அப்படின்னு சொல்லும். சூப்பர் ஐடியா மீனா, இதவே செய்யலாம். ஆனா முத்து இதுக்கு ஒத்து வரணும்ல. அதை விடுங்க, நான் பேசிக்கிறேன். அவரை இப்பயே கூப்பிட்டு வர சொல்லி நம்மளே பேசலாம். நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டாரு, ஆனா அவங்க அப்பா சொன்னார்னா கண்டிப்பா கேட்பாரு. அதனால அவர்கிட்ட மாமாவையும் பாட்டியையும் பேச சொல்லலாம். பாட்டி நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் பேசினாங்கன்னா கண்டிப்பா இவர் ஒத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஐடியா மீனா, இதை முதல்ல அங்கிள்கிட்ட சொல்லலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதி மீனாவை. மீனா ஸ்ருதி 2 பேருமே அண்ணாமலை கிட்ட வந்து இந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. ஏமா, இதெல்லாம் இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது ஸ்ருதி சொல்றாங்க, அங்கிள் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அங்கிள். எப்படிமா சொல்ற அங்கிள்? கண்டிப்பா பாருங்க, முத்து ஓகே சொல்லிடுவாரு. முத்து ஓகே சொல்லிட்டாவே நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன, முத்து போய் பெட்ல இருக்கிற மாதிரி நடிச்சாவே போதும். விஜயா ஆண்டி பதறிக்கிட்டு ஓடி வர போறாங்க பாருங்க. சரி, நீங்க சொல்றீங்க, பேசி பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலையும் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. பாட்டி நேரா வீட்டுல வந்து நிக்கிறாங்க. முத்து தான் கூட்டிட்டு வர்றாரு. பாட்டியை பார்த்தோன்னே, அத்தை வாங்கத்தான் வாங்க வாங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. என்னடா இது, இவங்க வந்திருக்காங்களே, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்றாங்க. என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் என் மகன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி, இல்ல இல்ல, நீங்க தாராளமா வரலாம். இல்ல, ஏன் வந்திருக்கீங்க? ஏதோ விஷயம் இருந்தா தான் வருவீங்கல்ல, அதுதான் கேட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லவும், என் பேரனை பார்க்க வந்தேன், என் மகனை பார்க்க வந்தேன், உனக்கு என்ன பொறாம அப்படின்னு பாட்டி சொல்லவும், கப்புன்னு பேசாம நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அத்தை அப்படின்னு பேசாம இருந்துக்கிறாங்க. நமக்கு எதுக்குடா வம்பு, அம்மாலாச்சும் மகனாச்சும் என்னமா செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு விட்டுறாங்க. விஜயாவும் அப்பதான் ரோகிணி வர்றாங்க. என்னடா இது, இந்த பாட்டி வேற வந்திருக்குது, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு, வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரோகிணி, விஜயா, மனோஜ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இதுல நம்ம ரவியையும் கூட்டு கலவாணியா சேர்த்துக்கிறாங்க. ஸ்ருதி, மீனா டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ருதி, மீனா, அண்ணாமலை, பாட்டி, ரவி இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. பாட்டி கிட்ட முத்துக்கிட்ட நீங்க தான் பேசணும் பாட்டி, இல்லைன்னா வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்றாரு ரவி. மீனா சொல்றாங்க, ஆமா பாட்டி நீங்க தான் பேசணும், அப்புறம் மாமா பேசட்டும், நீங்க 2 பேரும் பேசினா தான் இதுக்கு அவர் ஒத்துக்குவாரு, இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லவும், அடியே லூசு பிள்ளைகளா, முத்துவை பத்தி நீங்க யாருமே இன்னும் புரிஞ்சு வச்சுக்கவே இல்ல. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, அவங்க அம்மா கூட சேர்த்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம்னு தெரிஞ்சா போதும், நம்ம என்ன செஞ்சாலும் சரி அவன் ஓகே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லவும், நிஜமானையா பாட்டி அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இப்ப பாரு, ஒன்னும் வேண்டாம் அண்ணாமலை, நீ அந்த விஷயத்த சொல்லு, அவன் உடனே ஓகே சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, முத்து வரட்டும் அப்படின்னு சொல்லவும், மாமா அவர் நைட்டு தான் வருவார் மாமா, நீங்க ஃபோன் பண்ணி அவரை இப்ப வர சொல்லுங்க, இவங்க 3 பேரும் இல்லாத சமயத்துல நம்ம பேசினா தான் முடியும், இவங்க 3 பேரும் வந்துட்டாங்கன்னா இந்த விஷயத்த எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், ஆமா அங்கிள், இந்த மனோஜும் ரோகிணியும் வந்தாங்கன்னா இந்த பிளானவே அப்படி இழுத்து மூடுற அளவுக்கு பண்ணிடுவாங்க அங்கிள், அதனால அதுக்குள்ள இதை பேசிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை என்ன பண்றாருன்னா முத்துவுக்கு கால் பண்றாங்க. அப்பா சொல்லுப்பா. டேய் முத்து, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? நான் கொஞ்சம் பேசணும்டா. ஏன்பா, ஏதாச்சும் வெளியே போகணுமா? நான் வேணா செல்வத்தை அனுப்பிச்சு விட்டுமா? நான் கொஞ்சம் சவாரியில இருக்கேன்ப்பா. டேய், சவாரிய விட்டுட்டு நீ எத்தனை மணிக்கு வர முடியும்? அப்பா, சவாரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும், வீட்டுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும்ப்பா வர்றதுக்கு. சரிடா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும், நீ முதல்ல வீட்டுக்கு வா. என்னப்பா, ஏதாச்சும் ஒரு விஷயம் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ முதல்ல வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் நானும் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் முத்து. அப்பா விடுங்கப்பா, நான் ஒரு 25 நிமிஷத்துல அங்க இருப்பேன் சரியா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு. பேசிட்டம்மா, ஒரு 25 நிமிஷத்துல வந்துருவானாமா முத்து அப்படிங்கவும், ரவி சொல்றாரு, அப்பா நாங்கெல்லாம் உள்ளுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டுமா, நீங்க 2 பேர் மட்டும் பேசுறீங்களா அப்படிங்கவும், ஆமாடா இதுவும் வாஸ்தவம் தான், ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாத்துக்கிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லவும், பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா அண்ணாமலை, நீ மட்டும் விஜயா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த முயற்சி பண்றோன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவன் உடனே ஓகே சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப அதைத்தான் பாட்டியும் சொல்றாங்க. மீனாவும் யோசனை பண்றாங்க, பாட்டி முத்துவை புரிஞ்சு வச்சுட்டதுக்கு மேல வேற யாருமே புரிஞ்சு வச்சிருக்க முடியாது, சோ பாட்டி சொல்றது கரெக்டா தான் இருக்கும் மாமா, எப்படியும் பாட்டி சொல்றது கரெக்டா தான் இருக்கும் மாமா, நம்ம அது மாதிரியே செய்யலாம், நாங்களும் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவும். ஸ்ருதி சொல்றாங்க, ஏன் மீனா, நம்ம ஒரு பிளான பண்ணாம விட்டுணும் மீனா, இப்ப முத்து ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல ரெண்டுக்கு எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் ஒரு ரெண்டுக்கு எடுக்கணும், எங்க போறது அப்படின்னு கேட்கவும், ஏ ஸ்ருதி, ஹாஸ்பிட்டல ஒன்னும் ரெண்டுக்கு எடுக்க வேண்டியதுல, ஹாஸ்பிட்டல் ரூம் ரெண்டுக்கு எடுத்தா போதும் அப்படின்னு ரவி சொல்றாரு. அதெல்லாம் புரியுது ரவி, ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு தான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டேன் விடு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஆமால, அத மறந்துட்டோமே அப்படின்னு மீனா யோசனை பண்ணவும், அண்ணாமலை சொல்றாரு, ஏமா அதான் சீதா இருக்கால, சீதாவோட ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் இது மாதிரி ரெண்டுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டுப்பாரு, ஒரு உதவி தானன்னு சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லவும், ஆமா மாமா நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதாக்கு மீனா கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, உங்க மாமாக்காக நீ இதை செய்வியா அப்படின்னு சொல்லவும், அக்கா தாராளமா செய்யலாம்க்கா, நானும் இங்க டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிக்கிறேன், பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கும் போதே, இந்த விஷயம் அருணுக்கு தெரிய வேணாம் சீதா, அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுற போறாரு அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா அருணுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா எப்படியாச்சும் இந்த பிளானை நிறுத்துறதுக்கு தான் அவர் படாத பாடுபடுவாரு, அதனால அவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், விடுக்கா கவலை விடு, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சீதாவும் போய் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்றாங்க. அவங்க இப்படிலாம் பண்ண முடியுமா, சான்ஸே இல்லம்மா அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. எங்க மாமாவோட லைஃப் இதுல அடங்கி இருக்கு டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் யோசனை பண்றாங்க. சரிம்மா, உனக்காக இதை நான் பண்றேன் ஓகேவா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உடனே கால் பண்றாங்க மீனாக்கு. அக்கா சக்சஸ்க்கா, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர் சீதா, செம்ம சீதா, அவங்க மாமா கிட்ட பேசிட்டு இதை என்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு உனக்கு மத்ததெல்லாம் நான் கூப்பிட்டு சொல்றேன், நீ டாக்டர் கிட்ட இதை சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்பனாலும் ஓகே அப்படின்னு சீதாவும் சொல்லிடுறாங்க. போனை கட் பண்ணிட்டு, மாமா சீதா ஓகே சொல்லிட்டா மாமா அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சந்தோஷம்மா, இனி முத்து வந்தா நம்ம பேசிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. எப்படா முத்து வருவாரு அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் முத்து வர்றாரு. அப்பா என்னப்பா
என்னப்பா என்னாச்சு? ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொன்னீங்களே, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், முத்து இப்படி வந்து உட்காருவா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. என்ன பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு முத்து. சொல்றேன்ப்பா சொல்றேன் இரு, எதுக்கு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. முத்து நான் சொன்னா நீ கேப்பலடா எதுனாலும். அப்பா நீ சொல்லி நான் என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன்ப்பா, நீ சொன்னா கண்டிப்பா கேப்பம்பா. சரி பாட்டி சொன்னா கேப்பேலடா? பாட்டி சொன்னாலும் கேப்பம்பா கண்டிப்பா. ஏன் என்னாச்சு உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு கேட்கவும், மொத்தம் நான் இப்போ ஒரு விஷயம் நாங்க சொல்லுவோம், நீ கோவப்படாம நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா சொல்லு பாட்டி, என்ன விஷயம்? இல்லடா, மீனா, ஸ்ருதி, ரவி இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னையும் உங்க அம்மாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னோன்னே, அப்பா ஏதாச்சும் நடக்கிற விஷயத்த பத்தி பேசுப்பா. ஏன்பா நீ வேற, இத பத்தி தான் ஏற்கனவே நிறைய தடவை என்கிட்ட பேசிருக்கியே, அதெல்லாம் நடக்காத வேலைப்பா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், டே முத்து அப்பா பேசிட்டு இருக்காருல, என்னடா தடுத்து ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளு. சரி பாட்டி சரி, அப்பா நீ சொல்லுப்பா. இல்லடா இவங்க 3 பேரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீயும் அம்மாவும் பாசத்தோட சந்தோஷமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், அதுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்வோம்னு முடிவு பண்ணிட்டோம்டா. அதுக்காக நீ ஒரு வேலை செய்யணும், அதை மட்டும் செஞ்சேன்னா போதும் அப்படின்னு சொல்லவும், அப்பா உன்னோட இஷ்டத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா. அம்மா என் கூட சேர்றாங்களோ இல்லையோ தெரியாது, அம்மா என் கூட பாசமா இருப்பாங்களா இல்லையா அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்ல, நீ சொல்றதுக்காக செய்றேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. முத்துவும் சரிடா இப்ப சொல்லுவோம், நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே, மாமா அதை நாங்க சொல்றோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்ட பிளான் இருக்குல்ல, அந்த பிளான சொல்றாங்க. இதை கேட்டோன்னே, அப்பா என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. டேய் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுடா, நீ போய் அடிபட்ட மாதிரி பெட்ல உட்காந்துக்க வேண்டியதா உன்னோட வேலை, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா இவ்வளவுதானே, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூப்பர்டா முத்து அப்படின்னு ரவி சொல்றாரு. அதுக்கப்புறம் சீதாக்கு கால் பண்ணி நான் விஷயத்த பூரா சொல்றாங்க. சரி நான் ரெடி பண்ணிடுறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கே வா அப்படின்னு கேக்குறாங்க முத்து. ஏன்டா விஜயா கூட பேசணும் உனக்கு ஆசை இல்லையா அப்படிங்க, இருக்குப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துவை கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே நேரா சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க சீதா எல்லாமே. அந்த ரூமுக்குள்ள போறாங்க, பார்த்தா பயங்கரமா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் வந்து டாக்டர் நம்ம முத்துக்கு மாட்டி விட்டுட்டு தலையில கட்டு போட்ட மாதிரி வயித்துல கட்டு போட்ட மாதிரி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. முத்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, அப்பா இதெல்லாம் ஒரு மாதிரி அனீசியா இருக்கு அப்படிங்க. ஏன்டா விஜய கூட பேசணும் உனக்கு காசு இல்லையா, அப்புறம் ஏன்டா சொல்லிட்டு இருக்க, இருக்குப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் உட்காந்துக்கிறாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மாட்டி விட்டுட்டு முத்துவை உட்கார வச்சுட்டு ரவி சொல்றாரு, டேய் முத்து அம்மா வந்து என்ன பேசினாலும் நீ கண்ணவே திறக்க கூடாதுடா, அப்புறம் சிரிச்சு கிரிச்சு வச்சிடாதடா முத்து அப்படின்னு சொல்லும் போதே, அது தாண்டா எனக்கு பயமா இருக்கு. டேய் அம்மா வந்து என்னை திட்டாம இருந்தா சரிடா, என்னைக்குடா எனக்கு ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. எதுக்குடா அதெல்லாம் போய் குழப்பிக்கிட்டு இருக்க, வருவாங்க நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்துவெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. முத்து பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துக்கிட்டு பேண்டேட் எல்லாம் போட்டிருக்காங்க, இசிஜி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கையில எல்லாம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறுது, மானிட்டரிங் மிஷின் வேற சைட்ல ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பக்காவா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு டாக்டர் வர்றாங்க. என்ன முத்து எல்லாம் ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. ரெடி டாக்டர் அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, இது எல்லாமே நான் செய்யறதுக்கு காரணம் சீதா தான். மீனா சொல்றாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாமா, நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க. மீனா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்க அத்தைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயாக்கு கால் பண்றாங்க. விஜயா பாத்தீங்கன்னா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னமா இது விஜயா போன் எடுக்க மாட்டேங்கிறா, டேய் அண்ணாமலை திரும்ப திரும்ப கால் பண்ணுடா அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, விஜயா ஈவினிங் யோகா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால போனை சைலண்ட்ல போட்டுட்டு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னம்மா இது போனவே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அண்ணாமலை பாட்டி கிட்ட சொல்றாங்க. டேய் கொஞ்சம் கால் பண்ணுடா அப்படிங்கவும் ஸ்ருதி சொல்றாங்க, நம்ம வேற இத்தனை பிளான் எல்லாம் பண்ணிட்டுமே, ஆன்டி வரலன்னா எல்லாமே சொதப்பிருமே அப்படின்னு சொல்லவும் சீதா சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம காலையில வரலுமே இருந்துக்கலாம், அத்தை வர வரல வெயிட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சீதாவும் சொல்றாங்களா. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ரவி சொல்றாரு, அப்பா நீங்க கால் பண்ணிட்டீங்கல்ல, நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கால் பண்றாரு. ஃபுல் ரிங் போகுது ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ருதி கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க நானும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கால் பண்றாங்க. விஜயா தான் சைலண்ட்ல போட்டிருக்காங்களா, அதனால தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து சொல்றாரு, அப்பா நான் வேணா கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லவும், ஏண்டா நீ என்ன லூசாடா அப்படின்னு ரவி கேக்குறாரு. ஏண்டா நீ தானே அடிபட்டு படுத்திருக்கேன்னு சொல்லி உனக்காக தான் நாங்க கால் பண்ணி பேச போறோம், நீயே கால் பண்ணேன்னா கடைசியில எல்லாமே சொதப்பிடும்ல,
அட ஆமால அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு முத்து. அப்பா பேசாம நானே போய் கூட்டிட்டு வந்துட்டுமா அம்மாவா அப்படின்னு சொல்றாரு ரவி. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா, நான் கூப்பிடுறேன் இரு, அவ எடுப்பா எப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணாமலையும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போனை வந்து பாக்குறாங்க. விஜயா பார்த்தா அண்ணாமலை கூப்பிட்டுருக்காரு. பாட்டி, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. என்னது இது இத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னாச்சு விஜயா என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு, இல்ல பார்வதி வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலைக்கு கால் பண்றாங்க. அப்ப அண்ணாமலை நம்பரை பாக்குறாரு. 100 ஆயுசு, இங்க பாரு உங்க அம்மா தான் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. இது மாதிரி விஷயத்தையெல்லாம் இது ஒரு நாடகமா இருந்தாலும் என் பையனை பத்தி என் வாயில இது மாதிரி விஷயம்லாம் சொல்ல நான் விரும்பல அப்படின்னு சொல்லவும் ரவி சொல்றாரு, பரவாயில்லப்பா கொடுங்க நான் பேசுறேன், அம்மாவும் முத்துவும் சேரணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நான் பேசுறேன்ட்டு போன் எடுக்கிறாரு. அம்மா அப்படின்னு ரவி சொன்னோடனே, டே ரவி என்னடா நீ போன் எடுக்கிற, அப்பா போன் எடுக்காம, அம்மா நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே, என்னாச்சுடா உங்க அப்பாக்கு, என்னாச்சு அம்மா, அப்பா எல்லாம் நல்லா இருக்காருமா, அப்புறம் வேற என்னடா அப்படின்னு சொல்லவும், அப்பா எல்லாம் நல்லா இருக்காரு, இந்த முத்து தான் அப்படின்னு சொல்லோடனே, முத்து யாராச்சும் அடிச்சு போட்டுட்டானா, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, முத்துவை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, இவனுக்கு இதேதான் வேலையா போச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க விஜயா. அதுக்கு ரவி சொல்றாருமா, முத்து எந்த தப்புமே பண்ணலம்மா, முதல்ல புரிஞ்சுக்குங்க, முத்துக்கு தான் இப்போ பிரச்சனை, முத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, என்னாச்சு லைட்டா காயம் பட்டுருச்சா, அம்மா ஏமா எல்லாமே முத்துனா மட்டும் ஆப்போசிட்டாவே பேசுறீங்க, முத்துவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கண் முழிக்கலைன்னா கோமாக்கு போயிருவான்னு எல்லாருமே சொல்றாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா, நீங்க என்னதான் கோவம் இருந்தாலும் அவனை வந்து ஒரு தடவை பாருங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கை காலா வெட வெடத்து போயிருது. விஜயாக்கு போன் அப்படியே தொப்பக்கடின்னு கீழே போட்டுறாங்க. ஹலோ ஹலோ அப்படின்னு ரவி சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. பதட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஷாக் ஆகி தான் நின்றுட்டு இருக்காங்க விஜயா. இதை பார்த்துட்டு பார்வதி ஓடி வர்றாங்க. என்னாச்சு விஜயா, ஏன் இப்படி பதட்டமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கலந்து பல 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 பலன்னு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. விஜயா என்னாச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஏன் இப்படி பல பலன்னு கண்ணீர் வந்துட்டு இருக்கு, அண்ணனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லவும், பார்வதி முத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கானாமா, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடி வர்றாங்க. இரு விஜயா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட போனையும் எடுத்துக்கிட்டு பார்வதி அவங்க போனையும் எடுத்துக்கிட்டு வேகமா பார்வதி விஜயா 2 பேரும் ஓடி வர்றாங்க. விஜயாக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம அப்படியே பதட்டத்துல வந்துகிட்டு இருக்காங்க. விஜயா இரு விஜயா, ஓடி ஓடி போனாலும் நம்ம போய் இடத்த பிடிக்க முடியாது, நம்ம போய் ஆட்டோ பிடிச்சாதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும், அது எனக்கு ஒண்ணுமே தெரியலையே பார்வதி, இப்போ நான் எங்க இருக்கேன்னு கூட தெரியல, ஏன் முத்துவை பார்க்கணும், நான் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க விஜயா. ஒரு நிமிஷம் நானே கால் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறிக்கிட்டு அதுக்கப்புறம் ரவிக்கு கால் பண்றாங்க. ரவிதான் போன் எடுத்து பேசுறாரு. என்னாச்சுடா என்ன அப்படின்னு சொல்லவும் இவங்க கிட்டயும் பயங்கரமா உருட்டுறாங்க. ரவி அவங்களும் நம்பிடுறாங்க. இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல முத்து இருக்கான் அப்படின்னு கேட்கவும் ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்றாங்க. நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா விஜயாவை கூப்பிட்டுட்டு விஜயா பார்வதி 2 பேரும் ஆட்டோல வர்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே சீதா நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காகனா பார்வதி விஜயா 2 பேர் வந்தாங்கன்னா எப்படியும் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்காக ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா, மீனா பசிக்குது மீனா, ஒரு காஃபி இருந்தா வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏங்க உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க, நீங்க நடிக்காம காஃபி இருந்தா வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க, பேசாம படுங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா பாட்டி சொல்றாங்க, ஏண்டா கொஞ்ச நேரம் காஃபி குடிக்காம இருக்க முடியாதா, பேசாம படுடா அப்படின்னு சொல்லவும், இல்ல அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ல அதுக்குதான் அப்படின்னு சொல்றாரு முத்து. கொஞ்சம் பேசாம படு அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. ஏண்டா டே, இத்தனை பேர் எவ்வளவு உனக்காக மனக்கட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ பார்த்தேன்னா இப்படி காஃபியா அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கிற, பேசாம இருடா அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது மீனாக்கு. அங்க விஜயாவும் பார்வதியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் உடனே பாத்தீங்கன்னா கடற்கடன்னு ரெடியா உட்காந்துக்கிறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க மாதிரி அண்ணாமலை ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க, பாட்டி ஒரு பக்கம் அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஸ்ருதி மீனா 2 பேரும் ரெடி பண்ணி முதல்ல நல்லா படுங்க அப்படின்னு போர்வையெல்லாம் போட்டு விட்டுட்டு மீனா அவங்க பக்கத்திலேயே அப்படியே முத்து பக்கத்துலயே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்களாமா, நடிச்சிட்டு இருக்காங்க மீனா. அது மாதிரி முத்து பாக்குறதுக்கு விழுந்தடிச்சு ஓடி வர்றாங்க. விஜயா வந்து பார்த்தா பாரு உன் மகனை எப்படி கிடக்குறான் பாரு, அவங்க கூட பேச மாட்டேன்னு எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணி பாரு, இவன் எந்த நிலைமையில கிடக்குறான் பாரு விஜயா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. பல 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 பலன்னு கண்ணீர் வருது. நேரா வந்து அப்படியே முத்து
முத்துக்கிட்ட நிக்கிறாங்க. முத்து அப்படின்னு கூப்பிடுறாங்க. கண்ணை முழிக்கிறதுக்கு கண்ணை உருட்டுறாரு முத்து. நறுக்குன்னு ஒரு கிள்ளி கிள்ளி விடுறாங்க மீனா. பேசாம படுங்க அப்படிங்கிற மாதிரி கிள்ளி விட்டுறாங்க. ஐயோ இவ வேற கிள்ளுவாளே கண்ணை திறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்கொள்ளா காட்சியை நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்காரு முத்து. முத்து எழுந்துடா, அம்மா வந்திருக்க முத்து, எழுந்திரியா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பார்வதி சொல்றாங்க, இத்தனை நாள் இந்த பையன் உன் பாசத்துக்காக ஏங்கனா அப்ப எல்லாம் பேசாம இப்ப வந்து பேசுறே விஜயா அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை வர்றாரு. ஏன் விஜயா, சின்ன பையன்லதான் அவ்வளவு பாசம் வச்சிருந்தியே, இப்ப ஏன் அந்த பாசம் எல்லாம் எங்க போச்சு? எப்ப பார்த்தாலும் அவனை சாபம் விட்டுக்கிட்டு எரிஞ்செறிந்து அவங்கிட்ட விழுந்துகிட்டு இருந்தா இப்படித்தானே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் புலம்புறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, நான் எங்கெங்க அவன் மேல சாபம் விட்டேன்? அவன் மேல கோவம் இருந்தது, ஆனா என்கிட்ட அவன் தாங்க பேச மாட்டேன்ட்டான். அவன் தான் என்கிட்ட கோவமா இருந்தான். அதனாலதான் நானும் ஒரு வீம்புக்கு அவங்க கூட பேசாம இருந்தேன். அதனால பாசம் இல்லாம போயிருமா? அவன் ஏன் பையன் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அப்படியே கல்ல இருந்து முத்துக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் ரெண்டு பக்கம் வருது. இத பாக்குறாங்க ஸ்ருதி. ஆண்டி நீங்க பேசுறப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, முத்துக்கு கல்ல இருந்து கண்ணீர் வருது. அப்போ நீங்க பேசுறது முத்துக்கு கேக்குது. அவரு கோமாக்கு போனாலும் நீங்க பேசுறது கேட்கறதுனால முழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அங்க நர்ஸ் டாக்டர் ரெண்டு பேரும் வர்றாங்க. அதை கேட்டுட்டு நர்ஸும் டாக்டரும் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதி மேடம் சொல்றது உண்மைதான், நீங்க அப்படியே மேல மேல பேசுங்க, அவரு கண்ணு முழிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா அப்படியே அங்க ஒரு சேரை இழுத்து போட்டு முத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு முத்துவோட கைய புடிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. முத்து நீனா எனக்கு உயிரிடா, சின்ன குழந்தையிலேயே மனோஜையும் விட ஒன்னதானே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ தான் என் மேல ரொம்ப அன்பா இருப்ப, என் மேல எவ்வளவு அக்கறையா இருப்ப. நீ பெருசானோடனே உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா என்னோட விதியோ என்னமோ தெரியல, உன்னை விதி என்ன பிரிச்சிருச்சு. இந்த 6 வருஷம் தான் பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன்டா. ஆனா அந்த 6 வருஷம் நான் சும்மாலாம் இல்ல முத்து. உன்னை வாரத்துல ஒரு தடவை 2 தடவையாச்சும் வந்து பார்த்துட்டு தான் போவேன். நீ அந்த பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கப்போ, நீ ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேல, அப்பெல்லாம் வந்து பார்த்திருக்கேன்டா. நீ எவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் உன்னை படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா? மனோஜை விட உன்னைத்தான் நான் நல்லா படிக்க வைக்கணும், உன்னை பெரிய ஆளா ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்தப்போ புது முத்தா இருந்தடா. எனக்கும் உனக்கும் ஆகவே மாட்டேன்ருச்சு. ஆனாலும் இப்பயும் சொல்ற முத்து, உன்னை கோவத்துல வேணா நான் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பனே தவிர உன்னை மனசார அனுப்பிச்சு விடலடா. நான் நைட் எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தது உங்க அப்பாவுக்கும் கூட தெரியாது முத்து. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா உன்னை அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சப்போ. சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனப்போ உன்னை பார்க்கலன்னு நினைக்கிறியா? டெய்லியும் வந்து உன்னை ஜெயில் வார்டன் கிட்ட சொல்லி கெஞ்சி கூத்தாடி டெய்லியும் உன்னை வந்து பார்த்துட்டு தான் போவேன் முத்து. நீ நல்லா இருக்கியா, ரொம்ப கஷ்டப்படுறியா, சாப்பிடுறியான்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு போவேன்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா முத்து, இந்த சீர்திருத்த பள்ளியில உனக்கு மட்டும் சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் தனியா கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே நான் தாண்டா உனக்காக வாங்கி கொடுத்தது. இது யாருக்குமே தெரியாது, ஏன் உங்க அப்பாவுக்கும் கூட தெரியாது முத்து. இந்த சீர்திருத்த பள்ளியில இருந்து வந்த பின்னாடினாச்சு நீ என்னோட பையனா மறுபடியும் சின்ன வயசுல இருந்த முத்துவா வருவேன்னு பார்த்தா அதை விட முரட்டுத்தனமா வந்தடா. நான் ஆசையா நீ வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்போ நீ பாட்டி அப்பான்ட்டு தான் வந்தனே தவிர என்னை கொஞ்சம் கூட மதிக்கல. அப்போ என் ஈகோவை தட்டி விட்டுட்டடா. அந்த கோவத்துல தாண்டா உங்க கூட பேசாம இருந்தேன்டா. அதுக்கப்புறம் நீ பேசுவேன்னு எதிர்பார்த்த, நீயும் பேசல. நீ பேசாதனால நானும் வீம்புக்கு பேசாம இருந்துட்டேன். கடைசியில இதுவே பிரச்சனையாயி 2 பேரும் பேசிக்காத நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இது எல்லாமே என்னோட விதியா என்னன்னு தெரியல. நான் ஆசைப்பட்டு நல்லா வளர்த்தணும்னு நினைச்ச பையன் என்னை விட்டு பிரிஞ்சு என்னோட எதிரியா ஆன மாதிரி ஆயிடுச்சு முத்து. இனி என்ன ஆனாலும் சரி முத்து, உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ தான் என்னோட உயிர் முத்து. இந்த மனோஜ் ரவிலாம் அப்புறம் தான், உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. நீ கண்ணு முழிச்சிரு முத்து. நீ மட்டும் கண்ணு முழிச்சுன்னு வச்சுக்கேன், என் கையாலே உனக்கு சாப்பாடு செஞ்சு டெய்லியும் போடுவேன், உனக்கு ஊட்டி விடுவேன் முத்து. நீ என்னன்னு ஆசைப்பட்ட, என் மடியில தலை வச்சு தூங்கணும்னு ஆசைப்பட்டேல்ல, அது எல்லாமே நடக்கும் முத்து. நீ மட்டும் கண்ணு முழிச்சிருடா ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுகுறாங்க விஜயா முத்துவை பார்த்து. முத்துவோட ஒரு கைய புடிச்சுக்கிட்டு இறுக்கமா கட்டி புடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாரு முத்து. நான் பேசிட்டுமா அப்படின்னு சொல்றாரு முத்து. பேசாம படு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா பாவமா இருக்குப்பா, பேசுறம்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. பேசாம இரு அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. முத்து கண்ணை முழிச்சிரு முத்து ப்ளீஸ் முத்து, உன் அம்மா நான் வந்திருக்கேன்டா முத்து. இப்ப சொல்ற முத்து, நீ தான் என் பையன். நான் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன் முத்து, இந்த 6 வருஷம் மட்டும் நீ என் கூட இருந்திருந்தேன்னா, உங்க பாட்டி வீட்டுக்கு போகாம இருந்திருந்தேன்னா, நீ என்னோட பையனா என் கூடயே எவ்வளவு நல்ல பையனா வளர்ந்திருப்பா. இப்படி முரடனா வளர்ந்திருக்க மாட்டேயே முத்து. இது எல்லாம் ஏன் தப்புதான். இது
இதெல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. முத்துனால கொஞ்சம் கூட அவங்க அம்மா அழுகிறது தாங்கவே முடியல. எழுந்திருக்க பாக்குறாரு முத்து. ஆனா இவங்க யாரும் எழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்வதி அப்படி நோட் பண்றாங்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசவும், பாட்டி பாத்தீங்கன்னா சத்தம் போடாதீங்க அப்படின்னு பாட்டி தனியா கூட்டிட்டு போய் இது ஒரு டிராமா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பாட்டி. அப்பதான் புரியுது பார்வதிக்கு, இந்த டிராமால நானும் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்வதி வேற 4-5 பிட்ட தூக்கி போடுறாங்க. விஜயா விஜயா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் விஜயா, உன் பையனை நீ இப்ப ஏத்துக்குவியா? உன் பையன் இப்ப கண்ணு முழிச்சிட்டான்னா சாரி முத்துன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எப்படி முத்துவை பாத்துக்கிட்டியோ அது மாதிரி பாத்துக்குவியா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. என்ன பார்வதி பேசிட்டு இருக்க? இவன் என் பையன். என் பையனை இத்தனை நாள் நான் விட்டதே தப்பு. இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான் என் பையன். டே எழுந்திருடா முத்து, எழுந்திருடா அப்படின்னு சொல்லவும், விஜயா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. முத்து மட்டும் எழுந்திருச்சிட்டான்னா நீ பழையபடி பாத்துக்குவியா? பழையபடி பேசுவியா? அவன்கிட்ட சாரி கேப்பியா அப்படிங்கவும், அவன் மட்டும் எழுந்திருக்கட்டும். நான் சாரி என்ன, அவன் காலையும் கூட விழுக தயாரா இருக்கேன். என் பையன் எனக்கு உயிரோட வேணும். அவன் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கூட எப்படியோ நல்லபடியா வாழ்றான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி அடிபட்டு இருப்பான்னு நான் நினைச்சும் கூட பாக்கலையா அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப டப்புன்னு கண்ணை முழிச்சு முத்து அப்படியே அவங்க அம்மாவோட தலையில கைய வைக்கிறாரு. முத்துவோட இன்னொரு கைய பிடிச்சிட்டு அழுதுட்டு கண்ணை மூடிட்டு தான் அழுதுட்டு இருப்பாங்க விஜயா. அப்படியே முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா முத்து முத்து எழுந்திருச்சியா அப்படின்னு சொல்லி முத்துவை போய் அப்படியே கட்டி புடிச்சுக்கிறாங்க விஜயா. மா எனக்கு ஒண்ணுமே ஆகலம்மா. இவங்க எல்லாரும் நம்ம 2 பேத்தையும் ஒன்னா சேர்த்துறதுக்காக தான் இந்த பிளான போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா, அப்ப உனக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் போலி தாமா, சும்மாதான் அப்படின்னு சொல்லி தலையில இருந்த போட்டிருந்த கட்டு எல்லாத்தையும் அவுத்துறாரு. பார்த்தா அடிப்படல ஒன்னும் பண்ணலையா, முத்துக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி தலையை தொட்டு பாக்குறாங்க, முகத்தை தொட்டு பாக்குறாங்க, கை கால்லாம் தொட்டு பாக்குறாங்க, ஒன்னும் ஆகல. அப்போ நீ நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்னும் புரியல. முத்து நல்லா இருக்கான் அப்படிங்கறது மட்டும் தான் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்களா டிராமா போட்டது எதுவுமே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அவங்க சொல்றது என்ன தெரியுமா? முத்து நீ நல்லா இருக்க, எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அப்படியே கட்டி புடிச்சுக்கிறாங்க விஜயா. ஏன் விஜயா, இத்தனை பாசத்தை வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி கோவமா உன் பையன்கிட்ட நடந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க விஜயா. மன்னிச்சுட்டா முத்து, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. யாரு பேசுறதும் விஜயா காதுல விழுகவே இல்லை. ஏன்னா முத்து மேல சின்ன வயசுல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க விஜயா. இப்பதான் இந்த கோவத்தினாலதான் எல்லாத்தையும் பாசம் இல்லாத மாதிரி மறைச்சுக்கிட்டாங்களே தவிர, பட் பாசம் அதிகமா இருக்கு முத்து மேல. விஜயா அழுகிறத பார்த்துட்டு எல்லாத்தோட மனசுமே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்குது. ஏ விஜயா ஒண்ணு இல்ல விஜயா, அவன் நல்லா தான் இருக்கான், எழுந்திரியா அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாருமா, நான் நல்லா தாமா இருக்கேன், மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை அப்படிலாம் பேசினதுக்கு. நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சும் கூட பாக்கல. அப்போ என்ன வந்து என்னை பார்த்துட்டு போனீங்களா? பாட்டி வீட்டுலயும் சரி அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் பார்த்துட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க விஜயா. அவங்க அம்மாவை அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு, இதைத்தாமா நான் எதிர்பார்த்தேன். அப்போ என் மேல பாசம் இருக்கு அப்பா, அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம் இருந்திருக்குப்பா, நமக்கு தான்ப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பயங்கரமா அழுகிறாரு. அம்மா நான் தப்பா நினைச்சிட்டேம்மா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தப்பா நினைச்சிட்டேம்மா, ரொம்ப சாரிம்மா. மனோஜ் வேற அடிக்கடி சொல்லுவானா, உங்களுக்கு மனோஜ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன பிடிக்காது, அம்மாவோட ஃபேவரட் நான் தான் அப்படின்னு மனோஜ் சொல்லுவானம்மா. நான் அதை நினைச்சு நம்பிட்டேம்மா, சாரிம்மா அப்படின்னு முத்து சொல்றாரு. டேய் முத்து, சின்ன குழந்தையில இருந்தா நீ தான் எனக்கு உயிர் முத்து, மத்த குழந்தைகளாம் அப்புறம் தான். ஏன் ரவி கடைசியா பிறந்தவன், அவன் கூட எனக்கு அப்புறம் தான், மனோஜும் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. போறப்ப பாத்தீங்கன்னா நான் முத்து கூட முன்னாடி சீட்ல உட்காருவேன், ஏங்க நீங்க பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்ல போய் வாழ்வுதான் போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காராரு. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்ல விஜயா உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மீனா. என்னடி பார்த்துட்டு இருக்க, என் பையன் கூட உட்கார்ந்து உனக்கு பராமையா இருக்கா அப்படின்னு சொல்லவும், அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, இல்லத்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி சைடு போய் உட்காடுறாங்க. அம்மா வண்டி எடுக்கலாமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. தாராளமா வண்டி ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷமா அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டா முத்து போட்டுட்டு வர்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் முத்து எப்படி இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கும்னு தெரியும் அப்படிங்க. அம்மா நீங்க என்னென்ன செய்வீங்க எல்லாமே எனக்கு தெரியுமா, உங்களை அவ்வளோ
எனக்கு பிடிக்கும்மா அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் கண் கலங்குறாங்க. போதும் போதும் இந்த சென்டிமெண்ட்ட தயவு செய்து 2 பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா ஆண்டி ரொம்ப போர் அடிக்குது. போதும் நிறுத்துங்க. 2 பேரும் ஜாலியா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் கூட நான் ஜாலியா பேசிட்டு வரது நானு பாசமா பேசுறதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறாம அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆமா ஆமா அப்படின்னு சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு போறாங்க. முத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீயை போட்டுட்டு வந்து குடுக்குறாங்க. என்னடா முத்து குடி அப்படின்னு சொல்றாங்க. மா அப்படிங்கும் போது இது வரைக்கும் என்னோட டீ நீ குடிச்சதே இல்ல, நான் கலந்து கொடுத்துருக்க பால் தானே குடிச்சிருக்க, குடிடா அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதுவும் விஜயா கையால போட்டு விஜயாவே கொண்டு வந்து குடுக்குறாங்க டீ. அதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. முத்து வாங்கி அந்த டீயை குடிக்கிறாரு. முத்து உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிடா, எல்லாத்தையும் நான் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மா நீங்களாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம், அதான் மீனா செய்யறால செய்யட்டும் அப்படின்னு சொல்லவும், டே என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஏன்பா அப்படின்னு கேட்க, மாமா அப்படி கேளுக்கு மாமா அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. எவ்வளவு நேரம் மீனாவை சமையல் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுவ, இப்ப என்னன்னா மீனா தான் சமையல் பண்றால, நீ எதுக்கு போய் செய்யறேன்னு உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க என்னடா அப்படின்னு சொல்லவும், அப்பா விடுப்பா விடுப்பா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு விஜயா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் தான் என் பையனுக்கு சமைச்சு போடுவேன். டேய் முத்து நீ பேசாம இரு. ஏ மீனா அத்தை போய் முத்துக்கு பிடிச்ச மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி அத்தா அப்படின்னு சொல்லவும், அப்பா மீன் குழம்பு மீனை நல்லா வைப்பா, டேய் அதை விட நல்லா நான் உனக்கு வச்சு தர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வர சொல்லி அதே மாதிரி மீன் குழம்பு மீனா வைக்கிறத விட அவ்வளோ டேஸ்டா விஜயா வச்சு முத்துக்கு கொடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல எல்லாம் இல்ல, சேர்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நல்லா சாப்பாட்டை பெனஞ்சு முத்துக்கு அவங்க அம்மாவே ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு வேற ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப ஆனந்த கண்ணீர் வருது முத்துக்கு. ரவி சொல்றாரு, அம்மா எனக்கு ஒரு வாய் அப்படின்னு சொல்லவும், உனக்கும் இந்தாடா அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. அப்பதான் விஜயா சொல்றாங்க, முத்து இது மாதிரி சாப்பாடு செஞ்சு உனக்கு ஊட்டி விடணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, குழந்தையில ஊட்டினது உனக்கு இப்பதான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க முத்துக்கு விஜயா. முத்துவும் அப்படி கண் கலங்கிட்டே சொல்றாருமா, இதுக்காக நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமாம்மா, நீங்க எப்போ ஊட்டி விடுவீங்கன்னு. அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் மீனாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அவளை எதடா பேசிட்டு இருக்கிற, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி உருட்டி உருட்டி முத்துக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டியும் அண்ணாமலையும். அப்பதாங்க வர்றாங்க மனோஜும் ரோகிணியும். மனோஜ் வந்தோடனே பயங்கர ஷாக்கா அப்படியே நின்னுட்டு இருக்காரு. என்னடா அப்படின்னு பாக்குறாங்க. ரோகிணி வந்து பார்த்தா விஜயா முத்துக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. மா என்னம்மா நடக்குதுங்க, அதுவும் இவனுக்கு உன்னோட எதிரிக்கு போய் நீ ஊட்டி விட்டுட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்கவும், டேய் வாயை பத்திட்டு போயிரு மா, நீ செய்யறதெல்லாம் தப்புமா, முத்துதான் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்குமா அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ் கேட்டோடனே அதுக்கு முத்து சொல்றாரு, டேய் நீ எப்பவே சொல்லுவேல அம்மாவோட ஃபேவரட் நீதான் நீதான்னு, அதெல்லாம் போய் அம்மாவோட ஃபேவரட் எப்பயுமே நான் தான் அப்படின்னு முத்து சொல்றாரு. மா என்னம்மா இவன் இப்படிலாம் சொல்றான், இல்ல இல்ல இதெல்லாம் கனவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கையை கிள்ளி பாத்துக்கிறாரு. ஐயோ அம்மா வலிக்குது. அப்ப ரோகிணி இதெல்லாம் நிஜமானே நடந்துட்டு இருக்கு ரோகிணி. ஆமா மனோஜ் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. ரோகிணி, மா என்னம்மா உங்களுக்கு ஏதாச்சும் நட்டுக்கிட்டு கழண்டு போயிடுச்சா, இவனே ஒரு சைக்கோ ஒரு ரவுடி பையன், ஜெயிலுக்கு சும்மா போயிட்டு வர்றவன், இவன் லூசு பையனை போய் நீ ஊட்டி விட்டுட்டு இருக்கிறியே, இதெல்லாம் நியாயமாமா, உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டோடனே சாப்பிடுற கையோட வந்து மனோஜுக்கு பல்லாருன்னு கணத்துல ஒண்ணு விழுகுது. எல்லாருமே அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. ரோகிணி ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிடுறாங்க. மனோஜ் கேக்குறாருமா, நான் தானே உன்னோட ஃபேவரட், அப்புறம் என்னமா இவனு கூட்டிட்டு இருக்க. ஆமாண்டா நீ எல்லாம் என்னோட ஃபேவரட் இல்ல, நீ 2ஆம் பட்சம் தான், முதல்ல எனக்கு முத்து தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் சின்ன குழந்தையில இருந்து இது வரைக்கும் என்னை பத்தி அக்கறையா ஏதாச்சும் நினைச்சு பாத்திருக்கியா, ஆனா முத்து அப்படி இல்லடா, குழந்தையில இருந்து என் மேல எவ்வளவு பாசமா இருப்பான்னு தெரியுமா, என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்குவான், அது மாதிரி பையனை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான் தெரியுமா, என்னோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி வீசி குப்பையில போட்டாச்சுடா, இனி என் பையன் தான் எனக்கு எல்லாமே. விஜயா சொன்னோன்னவே முத்து கை தட்டாரு. பாத்தியாடா என் அம்மா இது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அப்படியே தோல்ல கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அம்மாவை போய், ஆமா இவன் ஏன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரவிக்கு செம்ம ஹாப்பி. ரவியும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா முதல்ல உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இப்போ அதை விட ரொம்ப 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 பிடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, டே எல்லாம் உங்க அம்மா பக்கம் சாஞ்சிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லவும், அப்பா என்ன இருந்தாலும் ஒன்ன மறக்க முடியுமா அப்படின்னு ஓடி வந்து அவங்க அப்பாவையும் கட்டி பிடிச்சிக்கிறாரு முத்து. மீனா கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க, மீனா அம்மா
பையன் சென்டிமெண்ட் ஓவரா இருக்குது மீனா. ஆனா பாக்குறதுக்கும் சூப்பராலாம் இருக்கு. ஸ்ருதி சொன்னோனே ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஏங்க இது ஒரு வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. மீனா மீனா ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்தாச்சு மீனா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நடந்தது முதல் கொண்டு இப்ப எல்லாம் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்களா அது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க ஸ்ருதி. எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. ரோகிணிக்கு தான் செம்ம காண்டு. என்னடா இது முத்துவும் அவங்க அம்மாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ரெண்டும் எலியும் பூனையுமா இருந்தது. கடைசியில இப்படி ஒன்னா சேர்ந்துட்டாங்களே. இது நமக்காகாதே தப்பாச்சே அப்படின்னு ரோகிணி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விதத்துல பார்த்தா மனோஜ கழட்டி விட்ட மாதிரி தெரியுது. அப்போ கண்டிப்பா மனோஜ கழட்டி விட்டுட்டாங்கன்னா நம்ம மனோஜை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிடலாம். நம்மளும் மனோஜை கூட்டிட்டு போய் சந்தோஷமா தனியா வாழலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல மீனா இவங்க எல்லாரும் சேர்ந்து முத்துவையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து வச்சுட்டாங்க. முத்து அவங்க அம்மா ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இப்போ. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.